நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரி சூப்பரா படிச்சுருவோம். நெறைய வந்து தெரியும். நான் வந்து பார்த்துருக்கேன். என் ஸ்கூல் காலேஜ்ல நம்பர் 1 மார்க் எடுத்தவங்க இன்னும் நார்மல் ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் நான் வந்து ஸ்கூல்ல நல்லா தான் படிச்சேன். பட் காலேஜ் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரியர் வச்சுட்டு அப்படியே சுத்திட்டுருந்தேன். கடைசியா நான் பாஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் செமஸ்டர் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெறைய பேருக்கு நாலேட்ஜ் இருக்கும். ஒருத்தன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து நெறைய நாலேட்ஜ் இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் பண்ணுவான், ஃபோட்டோகிராஃபி பண்ணுவான், மேக்கப் பண்ணுவான், இல்ல வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணுவான். அந்த மாரி நெறைய பண்ணுவான். அவனுக்கு வந்து கடைசியா என்ன ஆகும்னா, அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. ஐ மீன் அவனுக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கும். அத வந்து அவன் எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணே தெரியாது. ஐ மீன் எதுல வந்து ஸ்டார்ட் பண்ணே தெரியாது. அதில போனா எதுவுமே பண்ணாம எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு நார்மலா போயிட்டுருப்பான். இதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொருத்தன பார்த்துருக்கேன். அவனுக்கு என்ன தெரியும்னா, ஒரே ஒரு ஸ்கில் தான் தெரியும். அதாவது அவனுக்கு சப்போஸ் ஒரு மேக்கப் மட்டும் தான் தெரியும். அவனுக்கு வெறும் ஹேர் ஸ்டைல் மட்டும் தெரியும். இல்ல வந்து அவனுக்கு வந்து வெறும் டிரைவிங் மட்டும் தான் தெரியும். இல்ல வந்து அவனுக்கு வெறும் வந்து பெயிண்ட் அடிக்க மட்டும் தெரியும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பிசினஸ் மட்டும் வச்சா பெரிய ஆளா ஆயிருக்கலாம். ஸோ அதுதான். நீங்க ஒரு ஸ்கில்னாலும் நல்லா கத்துக்கோங்க. நீங்க நெறைய இடத்துக்கு போய் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஆரி ஒர்க் பண்ணணும், ஃப்ளவர் பண்ணணும், ஜுவல்லரி பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்க மைண்ட் ஒண்ணு நல்லா பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் ஆட்டோமேட்டிக்கா. ஹேர் ஸ்டைல் வந்துச்சுன்னா ஹேர் ஸ்டைல், மேக்கப் பண்ணா மேக்கப், ஆரி ஒர்க் பண்ணா ஆரி ஒர்க், பேக்கரி பண்ணா பேக்கரி. ஸோ எல்லாமே பண்ண வேணாம். உங்களுக்கு எது நல்லா வருதோ அத ஃபர்ஸ்ட்டு நல்லா பண்ணுங்க. ஸோ அத நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க அதுல நல்லா ஹிட் ஆயிடுவீங்க. அதுதான் மெயின். ஸோ அத நல்லா பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம அதில க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ லேர்ன் ஒன் ஸ்கில் அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமும் ஒரு ஒரு ஸ்கில்லா நீங்க இம்ப்ரூவ் பண்ணி அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாரி நெறைய நாலேட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, எத பண்ணே தெரியாது. ஸோ நாலேட்ஜ் வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இம்ப்ளிமெண்ட் த நாலேட்ஜ். எவ்வளோ நாலேட்ஜ் இருந்தாலுமே அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அது சுத்த வேஸ்ட் தான். எவ்வளோ நாலேட்ஜ் இருந்தாலுமே நாலேட்ஜ் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ணி காமிச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சக்சஸ்ன்றது உங்களுக்கு மேபி எனக்கு பொறுத்தளவு ஹாப்பினஸ் அது மாரி ஓரளவுக்கு இருக்கலாம். மெயினா பீப்பிள்ஸோ இல்ல மத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது மெயின் சக்ஸஸ் பார்த்தோன்னா அமௌண்ட் தான். ஐ மீன் மனி தான். ஸோ அதுதான் அத வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்றாங்களே. ஸோ அதனால அமௌண்ட் ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியும்? நம்ம வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேக்கப் வந்து நான் பேஷனுக்காக பண்றேன். நான் வந்து புடிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷனுக்காக எது பண்ணாலுமே பட் ஃப்ரீயா யாருமே பண்ண மாட்டோம். எல்லாருமே காசுக்காக தான் பண்றோம். ஸோ நீங்களும் காசுக்காக தான் பண்ணுவீங்க. அதனால என்ன பண்ணணும்னா, ஸோ காசுனாலுமே அத வந்து கரெக்ட்டா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும்? எப்படி சேர்த்து வைக்கணும்? அதெல்லாமே தெரியணும். அப்படி பண்ணா மட்டும் தான் அந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா வந்து நெறைய பேரு எப்படி ஏர்ன் பண்ணணும்னு தெரியாமயே வந்து இதில வந்து லாஸ் ஆயிட்டு போயிருக்காங்க. இந்த ஃபீல்ட் நெறைய பொருள் வாங்கிட்டு, நெறைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, எதுவும் யூஸ் பண்ணாம போயிருக்காங்க. ஸோ அது மாரி நீங்க இல்லாம, ஒரு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா, அந்த கிளாஸ்ல வந்து 1 ஆர் 2 முதல்ல அந்த அமௌண்ட் நம்ம எடுத்துறணும். அந்த மாரி நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி, அந்த மாரி நீங்க ஏர்ன் பண்ணி, மைண்ட கரெக்ட்டா வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஈஸியா குரோத் ஆயிரலாம். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயமா இருக்கும். சார் வந்து இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நெறைய பேர் வந்துட்டாங்க. வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. தெருவுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. ரொம்ப வீட்டுக்கு 2, 3 மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. அந்த மாரிலாம் சொல்லுவீங்க. ஸோ ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஸோ நீங்க ஒரு ரோட்ல போய் பாருங்க. நான் வந்து என்னாச்சுன்னா, டீ கடை வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ரோட்ல போய் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ கடை இருக்குன்னு பார்த்தா, ரோட்ல பார்த்தீங்கன்னா 20 டீ கடை இருக்கு. ஒரு தெருவுல பார்த்தீங்கன்னா 20, 30 டீ கடை இருக்கு. ஐ மீன் மெயின் ரோட்ல. நார்மல் சின்ன தெருவுல பார்த்தீங்கன்னா 2, 3 டீ கடை இருக்கு. பொட்டி கடை அப்படிதான், மளிகை கடை அப்படிதான். நீங்க வந்து நம்ம ஒரு மேக்கப் ஃபீல்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய பேருக்கு மாரி இருக்கும். அதே மாரி நீங்க எந்த ஃபீல்டு போய் உள்ள போய் பார்த்தாலும் சரி, இன்ஜினியர் பார்த்தாலும் சரி, இல்ல டாக்டர் பார்த்தாலும் சரி, எல்லா ஃபீல்ட்லயும் காம்படிட்டர் இருக்கு. ஸோ ஒண்ணே ஒண்ணு தான். ஸோ நோ பிசினஸ் காட் சேச்சுரேட்டட். எந்த பிசினஸுமே சேச்சுரேட் ஆகாது. நம்மோட நம்மோட பார்ட்னரோ, ஐ மீன் நம்மோட நியூ வர ஜெனரேஷனோ, நியூ வர பிசினஸோ அவன் தான் பீட் பண்ணிடுவான். ஸோ நோ பிசினஸ் காட் சேச்சுரேட்டட். அவர் காம்படிட்டர் வில் பீட் அஸ். ஸோ நம்ம காம்படிட்டர் வந்து பீட் பண்ணிவிடணும் நம்மள. நம்ம கூட வந்து எக்ஸ்ட்ரா நிறைய எஃபர்ட் போடுவோம். வேறு மாரி ஒரு கிரியேட்டிவா யோசிப்போம். ஸோ அதனால நீங்க வந்து உங்க காம்படிட்டர் என்ன பண்ணணும், அத விட நீங்க புதுசா யோசிச்சு, புதுசா டெக்னிக்கலா பண்ணி, அதில வின் பண்ணி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் சக்சஸ் ஆவீங்க. நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க. நல்லா குரோத்தா வருவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி மேக் தட் அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர். ஸோ உங்களுக்கும் அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கோங்க. அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணணும்னா, அத நீங்க பண்றோமா, பண்ணலையான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ அவங்கட்ட சொல்லிக்கோங்க. இந்த விஷயம் நான் பண்ணணும். இந்த மாசத்துல இந்த இவ்வளோ ஏர்ன் பண்ணணும். இந்த மாசத்துல இவ்வளோ புக்கிங் எடுக்கணும். இவ்வளோ வந்து நான் படிச்சிருக்கணும். இத வந்து நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கோங்க. அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, நீங்களே நோட்ஸ் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்த்ல நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கணும், இவ்வளோ பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க எதுவுமே இல்லாம கோல்ஸ் இல்லாம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வித்தவுட் கோல்ஸ் எவ்ரிதிங் வேஸ்ட்ப்பா. ஒரு கோல் இருக்கணும் நமக்குன்னு. இது லைஃப்ல வந்து இது பண்ணணும் அப்படின்னு கோல் இருக்கணும். அப்படி கோலே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால கோல் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாம்பியன்ஸ் ஆல்வேஸ் இன் டிரான்சிஷன். சாம்பியன்ஸ் அப்படின்னா, ஸோ ஒரு வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பெரிய பெரிய ஆள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே அடுத்த பிசினஸ் போவாங்க. அடுத்த பிசினஸ் போவாங்க. ஸோ நம்மளுமே அப்படிதான். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோம்னா, அது அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சாம்பியன்ஸாக இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா நீ வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விளையாட போறோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அதுக்கு ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும். அடுத்து ரன்னிங் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கணும். அது மாரி ஒரு ஒரு கிட் நல்லா இருக்கணும். அந்த மாரி ஒவ்வொன்றா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க.
நம்ம பிஸ்னஸ் அப்படி தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கில்லை கற்றுக்கணும், அதை ப்ராப்பராக பண்ணணும், அடுத்து பெர்ஃபெக்டாக பண்ணணும், அடுத்து வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அந்த மாதிரி ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரான்சிஷன்லேயே இருங்க, அதே இடத்துல இருக்காதீங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் இருந்தீங்கன்னா அதான் ரொம்ப மோசம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 10,000 வருது போதும் அப்படின்னு படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் சூப்பராக வரும், 2 இயர்ஸ் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புதுசு புதுசாக ஸ்கில் கற்றுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்மளோட சின்ன சின்ன பசங்க பட்டுன்னு வந்துட்டே இருக்காங்க மேலே. ஸோ நீங்கள் அதனால் நிறைய கற்றுக்கிட்டா மட்டும் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடியும். ஸோ நிறைய கற்றுக்கோங்க. ஸோ என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. நான் எப்பயுமே ஓப்பனாக தான் இருப்பேன். அது இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். கூகுள், ChatGPT அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். ஓகேங்களா? நம்ம காம்படிட்டர் பீட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஒன் ஆல்வேஸ் பீட்ஸ் த பெஸ்ட். ஸோ பி த பெஸ்ட். நம்ம எப்பயுமே பெஸ்ட்டாக இது பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்தான் அப்படின்னா அடுத்த வந்து பீட் பண்ணுவான். Zomato வந்தால் ஸ்விக்கி பீட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா பீட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அது பெஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அடுத்தது நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். ஸோ அதே லெவலில் இருந்துடாதீங்க. ஸோ க்ரோ ஆகிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்குது. சார் எனக்கு பண்ண தெரில, எனக்கு எப்படி பண்ண தெரில அப்படின்னா காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தவங்க உங்கள் இதில் நீங்கள் ஒரு இது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லெவலில் இருப்பீங்க. உங்கள் லெவலில் ஒரு எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபீல்டு டாப் ஒரு எடுத்துக்கோங்க. அவங்க 2 பேரையும் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எதுவுமே தப்பே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், அவங்க போஸ்ட் எடுத்து போடக்கூடாது. அவங்க ஷூட் பண்ணாலும் அதே மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். அவங்க வந்து ரீல்ஸ் பண்ணால் அதே மாதிரி ரீல்ஸ் போடுங்க. கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் காப்பி ஆஃப் காப்பி. ஸோ நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்கணும். எல்லாருமே அப்படி தான். ஸோ அவங்களே வந்து ஒருத்தர் வந்து பார்த்துருப்பாங்க, அதை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க. நம்மளும் அப்படி தான். கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் காப்பி ஆஃப் காப்பி அப்படின்னா ஸோ ஒரு காப்பி வந்து அவங்க காப்பி பண்ணியிருக்காங்க, நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணுவீங்க. அப்புறம் போக உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஆட்டோமேட்டிக் நீங்களே கிரியேட் பண்ணி புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு நிறைய பயமாக இருக்குது. நிறைய வந்து ஃபேஸ் கட்டே பயமாக இருக்குது. நிறைய வந்து எப்படி பேசுன்னு தெரில அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை. டெய்லி வந்து செல்ஃபி எடுத்து பழகுங்க. தனியாக இருக்கும்போது செல்ஃபி எடுத்து பாருங்கள். தனியாக நீங்கள் இருக்கும்போது ஃபோன்லேயே பேசி பாருங்கள். அப்படி பேசி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். நான் வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய லைஃப்பில் எனக்குமே நடந்திருக்கு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து எதுவுமே பேசவே மாட்டேன். இப்போ வந்து ஊர்லாம் பார்த்தீங்கன்னா மைக் எடுத்துலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கே வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் எதாவது கேட்குறாங்க, எப்படி இவ்வளோலாம் பேசுறியா நீ அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோம் லைஃப்பில். ஸோ அதுதான் உங்களுக்குமே அப்படி தான். வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாமே கூச்சமாக இருக்கும், அழுதுருக்கேன், அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குமே அதுதான். அதனால் வந்து நிறைய நீ கன்டினியூஸாக பேச ட்ரை பண்ணுங்கள். நிறைய வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் க்ரோ ஆவீங்க. அதே மாதிரி நம்ம நல்லா இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஃபேஸோ நம்மளோட அழகு முக்கியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன விஷயம் பண்ணுறோம், நம்ம எண்ணம் எப்படி இருக்குது, நம்ம செயல் என்ன எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ நம்ம சச்சின் எடுத்துக்கோங்க, காந்தி எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து மதர் தெரசாலாம் எடுத்துக்கோங்களேன். அவங்களாம் பார்த்தா அழகாலாம் இல்லை. மதர் தெரசா பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட் ஷர்ட் தான் கட்டியிருப்பாங்க. அது காந்தி பார்த்தா ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாரு. சச்சின் பார்த்தா குள்ளமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பிடிச்சவங்க இருக்காங்க, அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா அவங்க அழகாக இல்லை, அவங்களோட செயல் நல்லா இருந்துச்சு, அவங்க வந்து என்ன நல்லா இருந்துச்சு. அதே தான் உங்கள் செயலோ உங்கள் ஒர்க்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் ஃபாலோ யூ. உங்கள் அழகு பார்த்துலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதே தான் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ இல்லை, எதில் ஃபாலோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே பீப்புள் டோன்ட் ஃபாலோ யூ. யாருமே உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தே லவ் யுவர் ஸ்டோரிஸ், தே ஃபாலோ யுவர் ஸ்டோரிஸ். அதாவது உங்களோட ஸ்டோரி தான் பிடிக்கும், நீங்கள் என்ன பண்ணி தான் பிடிக்குமே தவிர உங்களை பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை மட்டும் காட்டுங்க. ரொம்ப இதாக இருக்கலாம் காட்டாதீங்க எல்லாத்தையுமே. ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. அது அடுத்தடுத்து எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா?